உடம்படிக்கு நல்ல உதவி, சின்ன சின்ன இது கூட நல்ல உதவி. நேசனா காடு அண்ணா சிலைக்கு மேலே இருக்கு. அண்ணா சிலை இயற்கை ஒரு விவசாயி அவங்களும் பல நாள் அந்த தொழிலை பண்ணிட்டு பல நாளாக்கி போய் வேலை பார்க்குறோம் போகிறோம். 2 பேருக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு, அரசாங்கம் நம்மளை வைப்போம். ஒரு விபத்து நடந்து இவ்வளவு விரைவாக ஹோட்டலில் சொன்னா என்ன ஹோட்டல் இந்த ஏரியாவில் அது போக அங்கேருந்து அந்த 5 லட்சம் பிரச்சனை பண்ணுறேன். நான் ஒரு ₹1 கொடுக்குறேன். அம்மாட்ட அவங்க அம்மாட்டே கொடுத்துருங்க. அமைச்சர் தனியாக எங்களை மாதிரி வர்றவங்க போகிறவங்களுக்கு எப்படின்னா குடும்பத்தில் எல்லாம் உங்களுடைய அவருடைய இழப்புங்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்காங்க. எல்லாம் மாறுபட்டதில்லை. அவங்களும் ரொம்ப நாளாக தொழில் பண்ணுறவங்க. நம்மளாம் ஐயரை போய் எல்லாம் அவங்களுக்கும் இழப்பு. அதனால் அரசாங்கம் வந்துடுச்சு. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும். அது நாளடைவில் சரியாகும். அரசு செய்ய வேண்டியது. அதனால் இது குறைவான பணி. முதலமைச்சர் அவங்களும் 3 மணி நேரம் பேங்கில் போட்டு 5 லட்சம் ரூபாய் அவங்க கம்பெனியில் சொன்னாங்க. நான் நேற்று ஒரு 50 அவர் தலைவர் என்ன சொல்றாரோ சந்தோஷமாக இருக்குது. அதை இழப்பை தாங்கி நிற்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது உணராதவங்க இல்லை. இருந்தாலும் அவங்களும் தொழில் பண்ணுறவங்க நீண்ட நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நாள் எம்ப்ளாயிஸ். இந்த ஊரில் இருந்து மட்டுமே எவ்வளோ பேர் இருப்பா போறீங்க? 50 அதனால் ஒன்றும் இது இல்லை. முதலாளி சதி பண்ணி இந்த விபத்து நடக்கவும் இல்லை. தொழிலாளிகள் இருந்ததும் இல்லை. அதுக்கு வந்து இரங்கலோட நிதியுதவியும் ஏதாவது செய்யணுன்றதை வந்து 4 லட்சம் ரூபா நம்ம இதுவாக சொல்லிட்டாங்க. அதை நான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தீங்களா? சரிப்பா, நீ ஆறுதல் சொல்ல சரி. நீ தைரியமா